நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டு வாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி. நேரிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தேர்தல் முடிவுகள் வந்த நாள் முதலே அவரை ஒட்டிய நிறைய யூகங்கள், தேசியங்கள், அவர் இதை செய்தாரா அதை செய்தாரா, அவருக்கு இந்த வெற்றியில விருப்பமா இல்லையா, அவருடைய ரியாக்ஷன் என்ன, ஏன் அவர் எதுவுமே சொல்லல அப்படிங்கிற நிறைய கேள்விகள், நிறைய யூகங்கள், வதந்திகள் எல்லாமே ஓடிட்டே இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து நிறைய விஷயங்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல விஜய் அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனக்கு அவர் மேல என்னங்க பொறாம இருக்க போது, அவர் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து இவ்வளவு பெரிய 2 கட்சிகளை தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவருக்கு நான் வாழ்த்துக்கள். ஒரு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி தான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத அவர் பதிவு செய்திருக்கிறார் பார்க்க முடிகிறது. முதல் நாளிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற தேர்தல் போதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை சொல்லியிருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா அதுக்கப்புறம் அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியது, அதுக்கப்புறம் சீரியஸான நியூஸ், இது எல்லாமே அதிமுக கூட்டணிக்கு பின்னாலே இவர் இருக்கிறாரு, இவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற நிறைய கேசியங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல உலா வந்ததை பார்த்தோம். அதையெல்லாம் மறுத்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு மேல என்னுடைய நண்பர், அவர் தோல்வி அடைந்தது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்ன்றத பார்க்க முடிகிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள், நான் அரசியல்ல இல்ல, அப்போ நான் எதுக்கு அரசியல் ரீதியான விஷயங்கள்ல நான் நிலைப்பாடு எடுக்கணும், எனக்கு அதை ஏன் அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். பல காலங்களாகவே நம்ம பார்க்கிறோம், ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இடையே சமூக வலைதளங்கள்லயா இருக்கட்டும், மற்ற இடங்கள்லயா இருக்கட்டும், அது ஒரு வார்த்தை போராவே தொடர்ந்து கொண்டிருக்கும். யார் இதுல சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரியான 2 பேருக்கும் உள்ளான 2 ரசிகர்களுக்கு இடையேயான போட்டியாகவே அது இருந்து கொண்டிருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல, அவர் வரேன்னு சொன்னாரு, வராம போயிட்டாரு, அவர் பயந்துட்டாரு, அந்த மாதிரி எங்க தலைவர் ஒன்றும் பயப்படலையே, திமுக அவரை மிரட்டுனாங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் முன்வைக்க அது பெரிய புயலை கலப்பியதுன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். நிறைய ரஜினி ரசிகர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அது தவறுன்னு சொன்னாங்க. பிறகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையும் கூட ஏற்பட்டதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போது திரு ரஜினிகாந்த் அவர்களுமே கூட அதுக்காக அறிக்கை விட்டிருந்தாரு. நிறைய அரசியல் தலைவர்கள், அதுல ரஜினி அவர்களுக்கு ஆதரவா திரு திருமாவளவன் அவர்கள் தொடங்கி திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினா நாகேந்திரன் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் ரஜினி அவர்களுக்கு ஆதரவா இந்த விஷயத்துல அறிக்கை விடும்போது அதெல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக நன்றி சொல்லிட்டு அதோட சேர்த்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உண்மைக்கு மாறான சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் விடுத்திருந்த அறிக்கையும் கூட அப்போ மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கலையோ, அப்போ அவர் காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுமா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் பெரிய ஃபேமஸா பேசப்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவர் தேர்தலுக்கான மெசேஜை கொடுக்குறாரா, ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களா, இந்த மாதிரியான யூகங்கள் எல்லாம் அந்த நேரத்துல கிளம்பிட்டு இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதனாலயோ என்னவோ தெரியல, இந்த வெற்றிக்கு பிறகு ரஜினியோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாகவே அரசியல் களத்துல மாறி வந்தது. அதை தாண்டி வெற்றி பெற்ற உடனே அவர் அந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களை வேற போய் சந்திச்சாரு. அப்போ எல்லா யூகங்களும் ரெக்க கட்டி பறக்க தொடங்கியதுன்றதை நம்ம பாக்குறோம். பட் அது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக, கிளாரிஃபை பண்ணக்கூடிய விதமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விஜய் அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு, சில அட்வைஸையும் சொல்லியிருக்காருன்னு பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் நிறைய நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம், பெரிய எதிர்பார்ப்புகள் அவர் மேல இருக்கு அப்படிங்கறத பதிவு செய்ததோடு, விஜய் அவர்களுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ என்ன ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது விஜய்க்கு தான் பாதிப்பு அப்படிங்கறத அவங்க எல்லாம் உணர்ந்து செயல்படணும், அது எல்லாமே விஜய் அவர்கள் கவனத்துல எடுத்துக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் ஒரு அட்வைஸையும் கூட விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம். எப்படி பார்த்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவிலையும் சரி அரசியலையுமே சரி விஜய்க்கு மூத்தவராகத்தான் பார்க்கப்படுகிறார். ஏன்னா அவர் 96 காலகட்டத்திலிருந்தே அவர் நேரடி அரசியல்ல இல்லைன்னாலும் கூட அவர் ஒரு மறைமுகமாக அல்லது ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைப்பாட்டுல ஏதோ ஒரு வகையில ரஜினி என்ன சொல்ல போறாரு, ரஜினி யாருக்கு வாய்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி அரசியல் களத்துல இருந்துட்டே தான் இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரலனாலும் ரஜினி அரசியல்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை, அதாவது ஒரு அரசியல் பேச்சுகளுக்கு இடையே அவர் இருந்துட்டே இருக்கிறாரு, அவரோட பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை 96ல இருந்தே தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ அந்த நிலை உருவாயிருக்குன்றதை பாக்குறோம். அப்ப இந்த தேர்தல்ல
அவரோடு ஒரு போட்டி, ஒரு சூப்பர் ஸ்டார் நிலைக்கு போட்டி போடக்கூடிய தலைவர், அவரோட ரசிகர்களுக்கும் இவரோட ரசிகர்களுக்கும் ஏற்கனவே ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னும் போது ஆப்வியஸாவே ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்து என்னங்கிற கேள்வி வருது. அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா பேசியது, காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னது, இது எல்லாமே இந்த இஷ்யூ ஒரு எஸ்கலேஷன் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துருச்சுன்றதை நம்ம பார்க்க முடியுது. பட் இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா அவர் கிளாரிஃபை பண்ணிருக்காருன்றத பார்க்கிறோம். திரு கமல்ஹாசன் அவர்களும் கூட நேற்று முதலமைச்சரை நேராவே சந்தித்து வாழ்த்து தெரிவித்து நிறைய கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறாரு. திரைத்துறையில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் எல்லாமே இன்னைக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாம இது போகணுங்கிற நிலையில நிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சினிமாவிலும் விஜய் அவர்களுக்கு மூத்தவரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிலும் ஏதோ ஒரு வகையில முன்னாடியே உள்ள வந்து நேரடி அரசியலுக்கு வராவிட்டாலும் கூட அந்த அரசியல் களத்தை தெரிந்திருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்னு தான் பார்க்க முடியுது. நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி.